ஹாய் மக்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு ஹாய். இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சப்போ மைண்டில் ஒரு மைண்டில் வந்து ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சில விஷயம் ட்ரை பண்ணி அதுலேருந்து கிடைக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதான் இந்த யூடியூப் சேனல். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸையும் நம்ம சேனலையும் பார்க்குறவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணுன்னு தான் ஆரம்பிச்சது. நான் ஆரம்பித்ததுலேருந்து சரி இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு 4 வீடியோ 5 வீடியோ போட்டிருப்பேன். அதுலேருந்து பிச்சு பிச்சு லைட்டாக எடிட் பண்ணி, எடிட்னா கட்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணி ஒரு 8 ஷார்ட்ஸ் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ பட் நான் இது எதுவுமே வந்து நினச்ச மாதிரி நான் பண்ணல. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக கிட்டத்தட்ட 3 வீடியோ கிட்ட ஆல்ரெடி போட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்கு அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் இப்போ நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணால் இந்த அல்காரிதம் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. பட் இது நானே எனக்கு சொல்லிக்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது. ஆரம்பித்த நாள்லேருந்து என்னவோ நான் ட்ரை பண்ணுறேன். பட் அது பழைய மாதிரியான ஒரு இன்டென்ஸோட ஒரு 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 ஸ்பார்க் இல்லை என்கிட்ட. அது நான் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு சில பல காரணங்கள்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தால் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். நான் எப்போவுமே ஒரு விஷயத்த ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். இப்போது நம்ம ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லைஃப்பை வாழணும்னு ஆசைப்படுறோம்னா, எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸை ட்ரை பண்ணணும். இல்லை அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் போடணும். எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் போட்டால் தானே எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சான்சஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எப்பவுமே பண்ணுறதே பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு கிடைக்கணுன்ற இந்த ஆசைகளை மட்டும், ட்ரீம்ஸை மட்டும் தூக்கி அப்படி வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். பட் ஆனால் இப்போ சமீப காலத்தில் நான் நார்மலாக பண்ணுற திங்ஸை கூட டெய்லி பண்ண மாட்டேன்ற மாதிரி தோணுது. காலைல எந்திரிக்கிறேன், எதுக்காக காலேஜ் போகிறோன்னு தெரியாமல் ரொம்ப சலிச்சிட்டு கடுப்பாக, அதுவும் ஒழுங்காக காலேஜோட போகிறதில்ல. போகிறேன், கிளாஸஸ் அட்டென்ஸ் பண்ணுறேன். ரீசனே பர்பஸே இல்லை. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சரி அவ்வளோ பெருசாக போக வேணாம். இருக்கிற டாப்பிக்கை சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு பார்த்தா நோட்ஸ் எழுத வைக்கிறாங்க 6 பீரியடும். எழுதிட்டே கிடக்கிறேன். எழுதி முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி பிஜி நான் இப்போ தங்கிட்டு இருக்க இடத்துக்கு வரேன். அப்படியே உட்காடுறேன். விட்டதை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லை ஏதாவது ரீல்ஸ் டூம் ஸ்க்ரோலிங் இல்லை என்னென்னா ஏதோ பண்ணுறேன். ஆனால் எது தேவையோ எது தேவைன்னு தெரியும், ஆனால் தெரிஞ்சுட்டே பண்ண மாட்டேறேன். இது நான் ரீசெண்டாக ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். அவர் பேர் மறந்துடுச்சு. ஒரு வீடியோ என்ன டாபிக்னா, பிக் டாக் டூ நத்திங். இந்த மாதிரியான ஜோனில் வந்து சில பேர் மாட்டிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அவங்களோட ஐடியாஸ் அவங்க அந்த ஐடியாஸ்க்காக போட்ட எப்படி சொல்கிறது, நல்லா கவனிக்கணும். அந்த ஐடியாஸ்க்காக அவங்க போட்டிருந்த எஃபர்ட்ஸ் பாஸ்ட்டில், அந்த எஃபர்ட்ஸ்னால நிறைய ரெக்கக்னிஷன், நிறைய அட்டென்ஷன் அது மாதிரி நிறைய கிடச்சிருக்கும். ஒரு டைமுக்கு மேலே அந்த பர்சனை ஒரு டவுன் ஃபேஸை கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி அவங்க ஐடியாஸ்க்காக போட்ட எஃபர்ட்ஸ்னால கிடைச்ச ரெக்கக்னிஷனை வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அந்த ரெக்கக்னிஷன் மேனேஜ் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த டவுன் ஃபேஸில். லிட்டரலாக வந்து எனக்கு அப்படி தான் இருக்குது. காலேஜ் வந்த புதுசில் நான் நிறையா திங்ஸ் ட்ரை பண்ணேன். என் டிபார்ட்மெண்ட் மூலமாக என் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்டே போய் நிறையா ப்ரப்போசல் வச்சது, அது இது நட்லஸ்க்குன்னு ஒரு 5 to 6 திங்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். அதனால எனக்கு நிறையா ரெகக்னிஷன் கிடச்சிது. நிறையா புது புது நண்பர்கள் கிடச்சாங்க. நண்பர்கள்னால் நாட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க. ரைட்ரா அர்ஜுன்னா நல்ல பையன்டா, இவன்கிட்ட போனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரியான வேல்யூலாம் கிடைக்கும், அவங்க கூட அந்த போகிற ஜெர்னியில் கூட இருந்தால் அப்படின்ற மாதிரியான விருப்பம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி போயிட்டுருந்தேன். பட்
இஃப் இப்போ என்ன ஆச்சுன்னா, என்ன சொல்றதுன்னே தெரில. இந்த வீடியோ நான் அப்படியே போஸ்ட் பண்ணிடுவேன். எ தெரில. இந்த வீடியோலாம் யாரும் பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து ஃபுல்லா ரேண்ட் தான். என்னத்த சொல்ல? ஆமாங்க கைஸ். போய் புலம்புறேன். என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அந்த திங்ஸ் ஐ ட்ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ்லாம் போட்டுட்ருந்தேன்ல, அந்த சீரீஸு கூட ஒழுங்கா பிளான் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட்ஸ் 12 எபிசோட்ஸ் கிட்ட நான் பண்ண விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்ட்னா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு அப்படிலாம் இல்லை. சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதிட்டு டாப்பிக்லாம் எடுத்து வச்சுட்டேன். வச்சுருக்கேன். போட மாட்டேன். டைம் இல்லை அப்படிலாம் சொல்லி முட்டாள்தனமாக ரீசன்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு டைம் இருக்குது. நான் நினச்சா டைமை ஒதுக்கலாம். நான் பண்ண மாட்டேன். அப்புறம் ரீசெண்டாக சரி ஓகே ஒரு மைண்டு ஃப்ரெஷ் ஆகட்டும், ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் கிடச்சிச்சு. ஒன்று ஒரு புது ஐடியாவோட ஒன்லைன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் எனக்குள்ளே வரும்போது நான் நிறைய பேர்னா என்னோடய லைக் மைண்டட் பீப்புள்ஸில் இருக்கிற முக்கியமான என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு ஷேர் பண்ணேன். அவங்களோட ரிவ்யூவும் சூப்பர்பாக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே ரைட், இதில் ஒர்க் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டேஸ் கிட்ட அது ரிசர்ச் பண்ணுறது அது இது கொஞ்சம் அது இதுன்னு இன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதையும் விட்டுட்டேன். ஏன் விட்டேன்னு எனக்கும் தெரியல. பொட்டன்ஷியல் இருக்குது அந்த ஐடியாவுக்கு. என்னென்னா, இந்த நம்மள நிறைய பேர், அதுவும் முக்கியமாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட பீக் டைமில் இருப்போம். இப்போ தான் நம்மளுக்கு என்ன ஒரு எண்ட் ஆஃப் த டீனேஜில் இருப்போம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க வந்து லைஃப்பில் வந்து ஒரு கோல்டன் பீரியடில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டைமில் வந்து அவங்களால ஒரு கால்குலேட்டடாக நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ அவங்க தான் அவங்க ஃபேமிலிக்கு சம்பாரித்து இந்த டைமில் தரணும்னு இல்லை. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு சோர்ஸில் டிபெண்ட் பண்ணியோ தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அது ஒரு ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு தோற்றா கூட அதை பேர் பண்ணிக்கலாம். நம்ம கீழே விழுந்தால் ஒரு பெட்டில் தான் விழுவோம். அதை எப்படி சொல்கிறது, சில பேருக்கு பெட்டு, சில பேருக்கு பாய் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது ஸ்கில்லை பில்ட் பண்ணணும் ட்ரை பண்ணோம். பட் அந்த ட்ரை பண்ணுற ப்ராசஸில் நம்ம கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயத்தில் ரொம்ப லேக் ஆகும். அப்படி லேக் ஆக அந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் நான் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன்னும் எனக்கு அந்த சொல்யூஷன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ நான் அதுலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா ரொம்ப பிடிக்கும். இந்த 7ஆம் அறிவு படம், அப்புறம் ப்ரூஸ்லி அவங்க படம்லாம், அப்புறம் ஜாக்கி சானு இப்போல்லாம் பார்த்து சின்ன வயசுலேயே ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட் இல்லைனா இதான் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் போயிடணுன்ற ஒரு ஆசை. ஸோ நான் 5th ஸ்டாண்டர்ட்லேயே கராத்தேலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 8th படிக்கும்போது 8th இல்லை 7th படிக்கும்போது வாங்கியிருந்தேன். பிளாக் பெல்ட்லாம் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நான் ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப பிடிச்சி நான் லவ் பண்ணி பண்ண விஷயம் அது. அதுக்கப்புறம் சில பல விஷயங்கள்லாம் அங்கேயிருந்து திண்டுக்கல் வந்துட்டேன். அப்புறம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறவே விட்டேன். அப்புறம் அப்பப்போ அந்த யூடியூப்பில் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, தமிழ் டைட் ஸ்டுடியோ, தருண்குமார் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நானும் எனக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது புதுசாக இப்போ ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ஒரு மாதிரி கிடக்குறோமே இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்ஸிங் பண்ணலாம், அது ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் பிரமிடில் இருக்கேன். இங்கே ஒரு பாலம் ஏறி காந்தி மாநகர்கிட்ட ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தான். ஏன்னா பாலம் ஏறுறது மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். என் ஜூனியர் பையன் ஒருத்தன் இருக்கான், அவனோட சேர்ந்து பாக்ஸிங் போயிட்டுருந்தேன். ஒரு 5 to 10 நாள் போயிட்டுருந்தேன். அப்புறம் அதுக்கும் வழக்கம் போல் நானே ஒரு சாக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். கண்டுபிடிச்சி அது ரொம்ப என்னோட எப்படி சொல்கிறது, என்னையே ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற மாதிரியான சாக்கெலாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அதுக்கும் நான் போகிறதில்ல. நான் எவ்வளோ அது என்ன சொல்கிறது,
எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் இந்த மாதிரி அமைதியாகவே ஒரு நிறைய செகண்ட்ஸ் இப்படி உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் தடவையாக எடிட்டே பண்ணாமல் போட போகிற வீடியோ இதுதான். முன்னாடியாச்சும் இந்த ட்ரிம்மு வளர்றது, இந்த அமைதியாக இருக்கிற டைமு, இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறதெல்லாம் கட் பண்ணி போட்டுருவேன். இதை நான் அப்படியே போட போகிறேன். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, அதனால நான் என்ன பிளான் பண்ணேன்னா, பிளான் இல்லை, எனக்கு கிடச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். என் ஃப்ரெண்ட் தாமோதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். இந்த சீட்ஸில் ஒரு பெரிய பங்காக இருக்கான். சீட்ஸ்னால் இப்போது சூர்யா அண்ணா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காருல்ல, அது மாதிரி சீட்ஸுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாணவர்களுக்கு பண உதவி, அதாவது ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்களோட ஃபீஸில் அட்லீஸ்ட் ஒரு 50% ஒரு 70% ஆஃப் ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு சென்னையில் ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண போயிருந்தேன். அதாவது இந்த சீட்ஸோட 10th ஆனிவர்சரி. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது சென்னையில் வச்சுருந்தாங்களா. ஸோ நான், என் ஃப்ரெண்ட் ரிஷி, அப்புறம் அவனும் சேர்ந்து போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, ஒரு ட்ரிப் மாதிரி இல்லை, ஒரு ஈவெண்ட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே ஈவெண்ட்டு. நாங்கள் ஃப்ரைடேவே இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டு சென்னையில் 2 நாள் அப்படியே அங்கேருந்து ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் மெரினா பீச்சு, அப்புறம் சில சின்ன சின்ன இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பட்டு டீயாக குடிச்சு அளந்துட்டு கிடந்தோம். ஸோ இப்படிலாம் போய்ட்டு ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நான் அப்போ தான் அந்த போகிற ஜேர்னியில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறையா ஷேர் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் இருக்குடா, இப்படிலாம் இருக்குடா, இப்படிலாம் இருக்குடா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு மைண்டில் தோணுச்சு, இந்த சேனல் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். எனக்கு என்னோடய டவுன் ஃபேஸில் இருக்கும்போது என்னோடய புலம்பல்ஸ், நான் அதுலேருந்து எப்படி வெளியே வர ட்ரை பண்ணுறேன், இல்லை வெளியே வரேன்னா என்னோடய மைண்ட் செட்டு, நான் அந்த ப்ராப்ளம் எப்படி பார்க்குறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அதுதான் இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சீக்கிரம் அதுலேருந்து வெளில வந்துடுவேன், நம்பிக்கை இது. பீஸ் அவுட். என்ன கொடுமைன்னா, என்னோட இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த இந்த வீடியோவோட 12வது நிமிஷமா, ஆமாம் 12வது நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் சொல்லியிருந்தா கூட ஏதாச்சும் இந்த வீடியோ கொஞ்சம் என்கேஜிங்காக பார்க்குறவங்களுக்கு போயிருக்கும். நான் ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணால் அப்போ ஒரு சின்ன ஒரு 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 பாப்புலாரிட்டி கிடச்சிச்சு. ஸ்கூல்லேயும் சரி, அதே மாதிரி காலேஜ் வந்த புதுசுலேயும் ஒரு ஃபேமும் ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிச்சு. ஸ்கூலில் அந்த பாப்புலாரிட்டி கிடச்சி என்னை யாரெல்லாம் வந்து செம ஸ்டூடெண்ட்ரா அப்படின்னு பார்த்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது என்ன சில விஷயங்கள் நல்லா ஜட்ஜ் பண்ணி என்னை ஹீரோ மாதிரி பார்த்தவங்கெல்லாம் என்னை போகும்போது ஜோக்கர் மாதிரி பார்த்தாங்க. லிட்ரலாக அதே ஒரு சேம் சர்க்கிள் தான் இப்போது என் காலேஜில் நான் திருப்பி போட்டிருக்கேன் ஒரு வட்டம். என்னை எந்தெந்த கண்ணுலாம் என்னை வந்து என்னை நல்ல பையன்டா, இப்போயும் நான் நல்ல பையன்ற பேரில் தான் இருக்கேன். ஆனால் ஒரு 10ல் ஒரு ஆள் கிடையாது. சாரி, வளர்றேன். 10ஓட 11னா நான் எங்கேயும் ஃப்ரேம் ஆக மாட்டேன். அதில் ஒரு யூனிக்கான ஒரு பீஸாக தான் எப்போவுமே இருப்பேன். அப்படி என்னை பார்த்த அந்த ஐஸ் எல்லாம் இப்போது என்னை ரொம்ப ஆர்டினரியாக பார்க்குறாங்கன்றத எனக்கே அப்பட்டமாக தெரியுது. அதுக்கான காரணமும் நான் தான். எத்தனை நிமிஷம் இருக்கு? 13 நிமிஷம் 52 செகண்ட். எப்போதும் எனக்கும் அடுத்து கொஞ்சம் வேலை இருக்குது, அது போய் பண்ணுறேன். எல்லா டீனேஜர்ஸ்க்கும், எல்லா பசங்க பொண்ணுங்களுக்கும் லைஃப்பில் ஒரு பாயிண்ட் வரும், இந்த மாதிரி அடுத்து என்ன பண்ணணுன்னு தெரியும். நம்மளுக்கு இருக்கிற அந்த டெட் என்னன்னு சொல்கிறது, அந்த ஏதோ சொல்லுவாங்களே, அந்த ஒரு வேலைக்கு ஒரு டெட்லைன் எங்கே இருக்குது அப்படின்றதும் தெரியும். ரொம்ப முக்கியமான ஃபேஸ் இருப்போம். இவ்வளோ தூரம் ஓடி வந்ததெல்லாம் மேட்ரு இல்லை. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கடைசி ஒரு 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 இத்தனை கிலோமீட்டர் தாண்டி போகிறது தான் மேட்ரு. இந்த கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப முக்கியமான ஃபேஸுன்னு சொல்லலாம். அந்த ஃபேஸில் வந்துட்டு நான் இப்படி உட்காந்து கிடக்கிறேன். பட் ஆல்ரெடி ஒரு தடவை ஸ்கூலில் மாதிரி நடந்துருக்கு. நான் அதை வந்து
கோ த்ரூ பண்ணி அதுலேருந்து வெளில வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டியை வந்து க்ரியேட் பண்ணேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரேன். ஆனால் திருப்பி க்ரியேட் பண்ணேன். நான் எந்த தைரியத்தில் எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த வீடியோ ஆரம்பித்த ஒரு 20 செகண்டில் எல்லோரும் போயிடுவீங்க. அப்புறம் எதில் இவ்வளோ நேரம் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா, கண்டிப்பாக நான் இதில் வெளில வருவேன். வெளில வந்துட்டு அந்த ஃபேஸில் நான் எவ்வளோ லூசு ஆட்டம் வளரிக்கிட்டு இருந்தேன், எப்படி இருந்தேன்ற பார்க்குறதுக்காக இந்த வீடியோ. எப்போவுமே லைஃப்பில் நம்ம ரொம்ப நாள் அப்படி சொல்லக்கூடாது. when you need something the most, universe try to give you something on return. லைக் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தேடிட்டு இருக்கீங்க, இல்லை அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப தேவை அட் சம் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப்னால், நீங்கள் போகிற இடமோ இல்லை நீங்கள் போகிற இடம் சொல்ல முடியாது, நீங்கள் கம்ஃபர்ட்டை தாண்டி ஒரு விஷயம் அதை உடச்சிட்டு பண்ணும்போது அந்த 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 நீ கம்ஃபர்ட்டை உடச்சதுனால அதுக்கு பரிசாக அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே எனக்கு கொடுத்தது தான். காலைல தான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரே நிமிஷம் இருங்க. அதில் தான் என் ஃபோனை இப்போ நிற்க வச்சுருக்கேன். என்ன விஷயம்னா, ஒரே நிமிஷம் இருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைன்னு நான் ஃபீல் பண்ணும்போது என்கிட்ட வந்து சேர்ந்த ஒரு நல்ல புத்தகம். ஐயோ, மிரரிங் எஃபெக்டில் வந்து இது தலைங்கீழ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த புக்கோட பேர் என்னென்னா, வின் யுவர் இன்னர் பேட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. நாங்கள் அந்த சென்னை போயிருந்தோம்னு சொன்னோம்ல, நான் அந்த சென்னை போகிறத வந்து ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணுறேன். அதில் நிறையா ஃபன்ஸ், சில சின்ன குட்டி குட்டி லெசன்ஸ்லாம் இருக்குது. அதை அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்ப்பீங்க. பாய்.